கை ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து ரைட் சைடு எப்படி லெஃப்ட் சைடு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த முன் சைடு கொஞ்சோண்டு 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இங்கே வந்து கட் கொடுத்துட்டு வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம முன்னாடி வரணும். இந்த மாதிரி தையல் விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதே மாதிரி சென்டரில் இருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி திருப்பி சென்டர்லேயே கொண்டு வந்து விட்டுறணும். இப்படி திருப்பிட்டு திருப்பி தையல் போடணும். அதே மாதிரி இந்த சைடும். இப்போ இது வந்து முன் சைடு. இப்போ இந்த குறைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொண்டு வந்து இதே மாதிரி இந்த குறைச்சிருக்கிறது வந்து இந்த 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கோம். அது வந்து கரெக்டாக இந்த முன் சைடு வர மாதிரி அதை அடிக்கும்போது பார்த்துக்குங்க. இந்த பட்டி மடித்து அடிச்சிருக்கோம். உள் சைடு வெளி சைடு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குறைச்சது வந்து அந்த 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கோம். அதை வந்து கரெக்டாக முன் சைடு வர மாதிரி கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைட் விட்டுடு. கை ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்றீங்கன்னா, இந்த லெஃப்ட் கையை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இப்படி லெஃப்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அளவு ஜாக்கெட்டோட அளவு எடுத்துக்கலாம். அளவு ஜாக்கெட்டில் நம்ம ரைட் சைடு கையை எடுத்துக்கலாம். அளவு ஜாக்கெட்டில் வந்து நம்ம ரைட் சைடு கை எடுத்துக்கிருக்கோம். அளவு வந்து இப்போ கரெக்டாக இது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு
கோடு. இந்த இடத்துல லைட்டாக ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சென்ட்ரு, கையோட சென்ட்ரு பகுதி. சென்ட்ரு பகுதியில் ஒரு கோடு. அடுத்து ஷோல்டர் சைடு தையல் இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த ஷோல்டர் தையல்லையும் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாம்கோலோட அளவு கோடு போட்டுக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த அளவும் எடுத்துக்கணும். இப்போ இதுவும் காஜா சைடு இருக்கணும், அதே மாதிரி இதுவும் காஜா எடுக்கிற சைடு. இப்போ வந்து இதை நம்ம இது மாதிரி அளவு கரெக்டாக பாருங்க, உள் சைடு இருக்கு, இதுவும் உள் சைடு இருக்கு, இது மாதிரி வைக்கணும். இது மாதிரி வச்சு இங்கே நான் வந்து ஒரு அளவு கோடு போட்டுக்கணும். இந்த தையலுக்கு நேராக இங்கே தையல் இருக்கு, இதுக்கு நேராக நம்ம இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி சென்ட்ரு இந்த இடத்துல ஒரு கோடு. இப்போ இங்கே வந்து நம்ம பின் சைடு அளவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த காஜா சைடும் நம்ம இந்த முன் பீஸில் காஜா எடுக்கிற சைடும் அளவு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை சைடு ஜாயின் பண்ணிட்டோம். கை சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ எல்லா ஜாயிண்ட்லையுமே அது மாதிரி ஒரு சைடு கை சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கீழேருந்து அளவு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படியே கோடு போட்டு தையல் விட்டுவாங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே தையல் போட்டிருக்கோம், அந்த தையல்லே கொண்டு வந்து இது மாதிரி விட்டுறலாம். ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு தையல் போட்டுக்கணும். 3 தையல் 4 தையல் கூட போட்டுக்கலாம், இது மாதிரி போட்டுக்கணும். அது மாதிரி அளவை வந்து ஒரு சைடு வந்து நம்ம இது மாதிரி அடிச்சுட்டு ரெண்டாவது சைடு வந்து தைச்சிட்டு வந்தோம்னா அந்த தையலும் கரெக்டாக வரும். அதனால் அது மாதிரி விட்டுருங்க. அடுத்து வந்து இந்த சைடு இங்கிட்டு வந்து நம்ம பட்டன் வைக்கிற சைடு லெஃப்ட் சைடு பீஸு இப்படி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுட்டு இது வந்து நம்ம பட்டன் வைக்கிறது. இது பாருங்க, இது மாதிரி நம்ம பட்டன் வச்சுருக்கோம் இல்லையா அந்த சைடு, இது வந்து நம்ம உள் சைடு வைக்கிறோம், இது இங்கே உள் சைடு இருக்குது, இது மாதிரி எடுக்கணும். வெளி சைடு அளவு எடுக்கிறேன். இப்படி வெளி சைடு வச்சிட்டோம்னா நமக்கு அளவு பார்க்கறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த தையல் இருக்கிற இடத்துல நேராக இது மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. தையல் இங்கே இருக்குது, இதுக்கு நேராக நம்ம இங்கே ஒரு கோடு போட்டோம். அதே மாதிரி இந்த சென்ட்ரு இந்த பட்டன் எங்கன இருக்குதோ அதை பார்த்துக்குங்க. அவங்க பட்டி பெருசாக இருக்குது சின்னதாக இருக்கிறத பார்க்கக்கூடாது. நம்ம பட்டன் எங்கன இருக்கோ அந்த பட்டனை வந்து நம்ம இந்த இடத்துல சென்டரில் வச்சுக்கிறோம். நம்ம பட்டன் வைக்கிற இடத்துல சென்டரில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு கோடு போட்டுக்கணும்.
இந்த தையலுக்கு நேராக கோடு போட்டுக்கிறோம். தையல் இங்கே இருக்குது, இதுக்கு நேராக கோடு போட்டுக்குங்க. போட்டு அது மாதிரி போட்டு கரெக்டாக இந்த இங்கே தையல் பின் சைடு பீஸில் தையல் போட்டு கோடு போட்டு வச்சுருக்குறோம். அதுக்கு நேராக இந்த கோடையும் இணைச்சிக்கணும். இணைச்சி இந்த இடத்துல லைட்டாக ரிப்பீட் பண்ணி போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கையில் இது மாதிரி போட்டுட்டு நம்ம இங்கே கீழே ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கையை இது மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இந்த சைடு அதுலேயும் முன் சைடு முதல்ல வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் கையில். இது வந்து நமக்கு ரைட் சைடு. இது வந்து இப்படி இதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். கீழே இப்போ தையல் போட்டிருக்கோம், அதே மாதிரி இப்போ கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைக்கு இந்த தையலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. தையல் இங்கே இருக்குது, தையலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ரிப்பீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆம்கோல் சைடு இந்த தையலுக்கு நேராக வச்சுக்கோங்க. இதுலேயும் தையலுக்கு நேராக வச்சுட்டு இது மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தையல் விட்டுடலாம். இந்த சென்டர் இப்படி இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. இந்த தையலையும் இது மாதிரி பிடிச்சிட்டு நமக்கு வந்து கரெக்டாக தையல் வரும். அப்படியே ஊசி இது நல்லா லாக் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. பொறுமையாக அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தையல் நேராக வந்துடும். நீங்கள் ஒரு நேரம் மார்க்கை மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த தையல் வந்து ஓரளவுக்காவது நேராக வரணும், அதையும் பார்த்துக்குங்க. நம்ம வந்து மார்க் இங்கே பண்ணியிருக்கிறோமே அதேமேன்னு நினைக்க வேண்டாம். ஷோல்டர் நமக்கு வந்து எங்கன இருக்குதோ இந்த ஆம்கோல் வந்து தையல் எங்கே வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த தையல்லேருந்து நேராக இங்கே வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அதுட்டு நம்ம வந்து மார்க் அதில் அந்த அளவு ஜாக்கெட்டில் பார்த்தா இங்கே போகுது மார்க்கு. அது வந்து அப்படி எடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஆம்கோல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் கொடுத்துரும். அது மாதிரி தையணும். நம்ம இதை தான் பார்க்கணும். மெயினாக வந்து ஆம்கோலோட தையலை பார்க்கணும். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு நேராக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அவங்க வந்து அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம தையலை விட்டுட்டோம்னா அந்த மாதிரி அவங்க அளவை வந்து விட்டோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு லூஸ் கொடுத்துரும். இந்த எக்ஸ்ட்ரான பீஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு விட்டுட்டு மிச்சத்தை பூரா கட் பண்ணிடுங்க. இது மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுருங்க போதும். ரொம்பலாம் விட வேண்டியதில்லை. துணி ரொம்ப விட்டாலும் அதுவும் ஒரு மாதிரி அந்த ஃபிட்டிங் இல்லாமல் இருக்கும். இப்போ அளந்து பார்த்துக்கலாம். லூஸாக இருந்துச்சுனாலும் பிடிச்சிக்கலாம். இதை வந்து கரெக்டாக இந்த பட்டன் வைக்கிற இடத்துல சென்ட்ரு பகுதியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு
இது மாதிரி அளந்துக்கணும். அளந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் நம்ம ஒரு தையல் சைடில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே இந்த டாட்டில் கூட ஒருத்தர் வந்து ரொம்ப இந்த தையல்லாம் பிரித்தது போக மிச்சம் பத்தலைன்னா நம்ம டாட்டில் கூட அவங்க பிரிச்சுக்குவாங்க. அதனால் நமக்கு ஒரேடியாக ரொம்ப துணி விட வேண்டாம். இப்போ வந்து கழுத்து பீஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து நேர் கட்டிங் தான். நம்ம வந்து பாட்டியோட ஜாக்கெட் வந்து நம்ம நேர் கட்டிங் தான் தைச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இதில் 2 பீஸ் அந்த சைடில் இருக்கும். இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸை வந்து இப்படி ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணணும். இந்த ஆம்கோல் அளவு எடுக்கிறோம் இல்லையா, அந்த சைடு இந்த பீஸ் வரும் நமக்கு நேர் கட்டிங்கில். இதை வந்து ஒரு தையல் விட்டுட்டோம். இப்போ வந்து இதை பெரட்டி போட்டு படிமான தையல் ஒன்று விடணும். இது மாதிரி படிமான தையல் ஒன்று விட்டாச்சு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். நம்ம வந்து இதே மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்படி ரெண்டாக மடித்து போட்டு கூட கத்திரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க இப்படி இது மாதிரி சிங்கிளாகவே போட்டு எடுத்துங்க. ஒரு இன்ச்சு பீஸ் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இதுதான் கிராஸ் பீஸ். இப்போ நேராக நம்ம தையல் விட்டுருக்கிறது நேர் பீஸு. இது வந்து இப்படி கிராஸாக எடுக்கிறப்ப கிராஸ் பீஸ். நம்ம கழுத்துக்கெல்லாம் நம்ம நெக் பீஸ் கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும், நேர் பீஸ் கொடுக்கக்கூடாது. இது மாதிரி கிராஸாக எடுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா இழுவை கொடுக்கும். இது மாதிரி இழுத்தா அது கிராஸ் பீஸு. இப்படி நேராக இழுக்கலை அப்படின்னா அது வந்து நேர் பீஸு. நம்ம இந்த இழுக்கிற சைடு தான் எடுக்கணும். கரெக்டாக 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கிராஸாகவும் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரியே எடுத்துங்க. இந்த தையல் இந்த பார்த்துக்குங்க, இந்த தையல் விட்ட சைடை இப்படி வச்சுக்கோங்க. மேலே தையல் மட்டும் தெரியணும். இந்த பிசுறு தெரிகிற சைடை அடியில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பிசுறு தெரியறத வந்து மேலே அடுத்தது வந்து மேலே வைக்கணும். மாற்றி மாற்றி வைக்கணும். இப்படி லைட்டாக வந்து ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து இது மாதிரி வச்சுக்கணும். தெரிகிற பீஸ் வந்து பிசுறு தெரியறத மேலே வச்சுருக்கோமா, அடுத்தது வந்து இப்படி மடித்து விடுங்க. மடித்து விட்டு அடுத்தது வந்து பிசுறு தெரியறத இப்படி வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வச்சோம்னா இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்க, ஒரு பக்கம் நமக்கு பிசுறு தெரிகிற சைடாக வரணும், ஒரு பக்கம் நமக்கு பிசுறு தெரியாத சைடு, அதை வந்து பார்த்து அடிச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அளவுக்கு நம்ம மடிச்சாச்சு. வந்து கழுத்து பீஸ் எப்படி கொடுக்கறதுனா நல்ல பக்கம் போட்டுக்குங்க. அது மாதிரி இப்போ நம்ம உள் சைடு பிசுறு இருக்கிற சைடாக பார்த்து வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு இது வந்து ஜாக்கெட்டோட நல்ல பக்கம் மேலே வெளி சைடு உள்ளது. இதில் வந்து ஒரு
இது மாதிரி 1/4 இன்ச்சு மடிச்சு விட்டு இது மேலே வைங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் விட்டுருக்கோம். ரிப்பீட் பண்ணிக்கோங்க. விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இது மாதிரியே அடிச்சுட்டு வாங்க. ஷோல்டர் வந்து நம்ம இங்கிட்டு பின் சைடு தான் வரணும், பேக் சைடு பார்த்துக்குங்க. இந்த தையல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இது மாதிரியே ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து இந்த சைடு நம்ம அந்த சைடு தள்ளி விட்டுறணும். அதே மாதிரி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம இப்படி பிசுறு மடிச்சு விட முடியும். மடிச்சு விட்டு அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி ஓட்டிக்குங்க. இப்போ வந்து நம்ம கட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துலலாம் அப்போ தான் திருப்புறதுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி அங்கங்கே கட் கொடுத்துக்குங்க. வளைவு சைடெல்லாம் நம்ம கட் கொடுத்துட்டோம்னா நல்லா திருப்பம். அந்த துணி வந்து அந்த இழுத்துக்கிட்டு இருக்காமல் இருக்கும், நல்லா படிஞ்சு வரும். அப்போ தான் இது மாதிரி வந்து இதை வந்து இப்போ நம்ம அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம். இப்போ உள் சைடு திருப்பியிருக்கேன். உள் சைடு இதை வந்து அப்படியே மடிச்சு விட்டு, இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம டபுள் தையல் தேவையில்ல, ஒரு தையல் விட்டாவே போதும். இல்லை கேட்டாங்கன்னா நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் தையலே போதும். இது மாதிரி ஃபுல்லாக இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு படிமான தையல் விடுறது இருக்குது, அது வேணாலும் விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம படிமான தையல் விடலை அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல பார்த்து அப்படியே விட்டோம்னா இதுவே கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு அது வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி படிமான தையல் கூட ஒன்று விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். இது மாதிரி இப்படி கையில் நீ விட்டு அது மாதிரி அடிச்சுக்குங்க. இந்த தையல் விட்ட பகுதி கரெக்டாக சென்டராக வர மாதிரி. பிசுரை மடிச்சு விட்டாச்சு. இப்படி லாஸ்ட்டாக இப்படி ரிப்பீட் பண்ணி ஓட்டிக்குங்க. இப்போ நமக்கு நீட்டாக கவர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம படிமான தையலும் போடுவாங்க, நம்ம போடலை. ஆனால் நீங்கள் இப்போ வேணுனாலும் போட்டுக்கலாம். போட்டு அவ்வளோதான், நீட்டாக கவர் ஆயிடுச்சு. இது மாதிரி பாட்டி ஜாக்கெட்டு நீங்களும் தைச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஜாக்கெட்லாம் நம்ம தைச்சிட்டோம்னா நமக்கு வந்து கிராஸ் கட்டிங்கு, நேர் கட்டிங்கு, பட்டி வச்ச ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு
நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் தைச்சு பாருங்கள். நீங்கள் வந்து பேப்பர் கட் பண்ணுறதா இருந்தாலும் பேப்பர் கட்டிங்கில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரேஷன் ரேஷன் சேலை இருக்கு இல்லையா, அது அப்புறம் ரேஷன் வேஷ்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சு பார்த்துக்குங்க. அப்படிங்கிறப்ப தைச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து அது கரெக்டாக வர்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேஸ்ட் ஆனாலும் சரி, நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் கட் பண்ணி தைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.